வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்படின்னா தான் நம்ம போடுற வீடியோ வந்துகிட்டே இருக்கும், நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கலாம். நம்ம இந்த வீடியோவில் என்ன தான் பார்க்க போகிறோம்னா, ஐசிசி மென்ஸ் சாம்பியன் ட்ராஃபி 2025 இப்போ பாகிஸ்தானில் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ செமிஃபைனலில் யார் யார் போயிருக்கிறாங்கன்னா உறுதி பண்ணிட்டாங்க. இதில் பார்த்திங்கன்னா செமிஃபைனலில் ஃபஸ்ட்டு ஆட போகிறது பார்த்திங்கன்னா துபாயில் இந்தியா வாஸ் ஆஸ்திரேலியா தான் ஆட போகிறாங்க. ரெண்டாவது சவுத் ஆப்பிரிக்கா நியூசிலாந்து லாகூரில் ஆட போகிறாங்க. சண்டே 9th ஃபைனலு. இதில் என்ன தான் நடக்க இருக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இந்த 4 டீமுமே பார்த்திங்கன்னா ஒரு அவுட்ஸ்டாண்டிங் டீமு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா எப்போவுமே நாக் அவுட் கேமில் வெளியே போயிடுறாங்க. ஏன்னா நாக் அவுட் வரைக்குமே அவங்க வேறு லெவலில் ஆடி வருவாங்க. ஆஸ்திரேலியா பற்றி நம்ம சொல்லவே வேணாம். அவங்க எப்போவுமே ஒரு ஏகப்பட்ட டைட்டில்ஸ் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்தியா ஏகப்பட்ட டைட்டில்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஒரு சில கட்டத்தில் கடைசி வரைக்கும் கொண்டு போகிறாங்க, கடைசியில் தோத்துடுறாங்க. நியூசிலாந்து அவங்க ஸ்பின்னர்ஸ் வச்சே வந்துடுறாங்க மேலே. இதன் மூலிமா என்னென்னா இந்த 4 டீமில் யார் தான் கப்பு வாங்குவா அப்படின்னு சொல்லி பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அதாவது துபாயில் தான் ஃபைனல் நடக்க போகுது, இல்லைன்னா லாகூரில் நடக்கும். அதாவது பாகிஸ்தான் கண்டிஷன் பொறுத்தளவு அங்கே எனர்ஜி இருக்கிற டீம்மேட்ஸுக்கு தான் கப்பு கிடைக்கும். இதில் எனர்ஜி யார் யாருக்கு இருக்குதுன்னு பார்த்தா எல்லாத்துக்குமே இருக்குது. பொட்டன்ஷியல் டேலண்டட் பிளேயர் அங்கே நிறையா பேர் இருக்கிறாங்க. இதன் மூலிமா யார் தான் வின் பண்ணுவான் பொறுத்து தான் பார்க்கணும். இந்த 4 டீமும் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த 2015 என்ன நடந்திருக்கு எனக்கு அதே அப்படியே கண்ணுக்குள்ளேயே வருது. ஏன்னா 2015 இதே 4 டீமு தான் வந்தாங்க. ஆனால் கேப்டன்ஸ் வேறு. ஸோ அதனால் அதில் சவுத் ஆப்பிரிக்கா ஏபிடி வில்லியர்ஸு, நியூசிலாந்துக்கு பிரண்டன் மெக்கலாமு, இந்தியாவுக்கு MS தோனி, ஆஸ்திரேலியாவுக்கு மைக்கேல் கிளார்க். அதில் கப்பு வின் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மைக்கேல் கிளார்க்கு ஆஸ்திரேலியா. ஸோ அதே மாதிரி தான் எனக்கு இப்போ தோணுது. 2023 அதே தான். ஆஸ்திரேலியா, இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா, நியூசிலாந்து. அதில் கப்பு வின் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேட் கம்மின்ஸு. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா இந்த 3 டீம், அதாவது இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா, நியூசிலாந்து, இவங்க எப்படின்னா அதாவது ஆஸ்திரேலியா டீமுக்கிட்ட பயந்து அவுட் ஆகிட்டு போயிடுறாங்க. அதாவது ஒரு நெர்வஸ் டோர்னமெண்ட்லேயே ஆகட்டும், அந்த செமிஃபைனல் நாக் அவுட் மேட்ச்சில் இருந்தாலே அவ்வளோதான். ஆஸ்திரேலியா அதை யூஸ் படுத்தி கப்படிச்சுட்டு போயிடுறாங்க. அதனால தான் அவங்க 6 கிட்ட டைட்டில் வச்சுருக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி ஐசிசி டிராஃபியை அவங்க அதிகமாக தன்வசப்படுத்தி வச்சுருக்காங்க. இந்த 3 டீம் கம்பேக் கொடுக்குமா, அதாவது நியூசிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா, இந்தியா, இந்த 3 டீம் ஆஸ்திரேலியாவை போட்டு கிளம்புவாங்களா அப்படின்னு சொல்லி தான் பார்க்கணும். இதன் மூலிமா என்னென்னா என்ன தான் நடந்தாலும் ஆளியா கெல்லிடா அந்த மாதிரி தாங்க ஆஸ்திரேலியா. பட் என்னென்னா அப்போ மைக்கேல் கிளார்க்கு, இப்போ பேட் கமின்சன், அதுக்கப்புறம் இப்போ கரண்ட் சினாரியாவுக்கு ஸ்டீவன் ஸ்மித், யார் தான் வின் பண்ணுவா அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா, டெம்ப பவுமா, ஸ்டீவ் ஸ்மித்து, மிட்டில் சேனர். இந்த 2025 யார் வின் பண்ணுவா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய பேர் இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா ஃபைனல் வரும், சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் என்னோடய சைடை பொறுத்தளவு இந்தியா தான் கப்பு வின் பண்ணோம். பட் சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணாலும் நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஃபஸ்ட் டைம் அடிக்கட்டும், ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு அவங்க ஐசிசி டிராஃபி வின் பண்ணி. ஸோ அதனால் இந்த 2 டீமில் இன்றைக்கி நடக்க இருக்கிற இந்தியா வாஸ் ஆஸ்திரேலியா மேட்ச்சில் யார் வின் பண்ணுவா, என்னோட ப்ரிடிக்ஷன் பார்த்திங்கன்னா இந்தியா தான் வின் பண்ணும். அதேமாதிரி நியூசிலாந்து வாஸ் சவுத் ஆப்பிரிக்கா, யார் வின் பண்ணுவானா சவுத் ஆப்பிரிக்கா தான் வின் பண்ணுவாங்க. இந்தியா வாஸ் சவுத் ஆப்பிரிக்கா ஃபைனல் போகும், இந்தியா வின் பண்ணுன்னு நான் சொல்கிறேன். பட் லாட் ஆஃப் பீப்புள்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா தான் வின் பண்ணி டைட்டில் வின் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி என்ன தான் நடக்க போகுதுன்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த 2015 நடந்ததுக்கு இந்த 2 டீமும் ரிவெஞ்ச் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்னு
பொறுத்துன்னு தான் பார்க்குறோம். ஏன்னா 2015 இந்தியா வந்து தோத்தாங்க ஆஸ்திரேலியா கிட்ட செமிஃபைனலில். 2015 சவுத் ஆப்பிரிக்கா நியூசிலாந்து கிட்ட தோத்தாங்க செமிஃபைனலில். இதுக்கு திருப்பி ரிவெஞ்ச் தருவாங்களா? அதாவது இந்தியா ஆஸ்திரேலியா இன்றைக்கி மேட்ச்சில் அந்த 2023 ஃபைனலில் தோத்ததுக்கு இன்றைக்கி ரிவெஞ்ச் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்னு மக்களே நீங்கள் தான் சொல்லணும். அதாவது அந்த ஃபைனலில் நம்ம தோற்று அதாவது ரொம்ப சைலன்ஸ் பண்ணிட்டு போயிட்டா அந்த பேட் கமின்ஸ் ஆஸ்திரேலியாவோட கேப்டன். பட் ஸ்டீவ் ஸ்மித் ஒரு நல்ல ஆள். ஸோ அவர் வந்து ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணி ஆஸ்திரேலியாவை வின் பண்ணி அதாவது ஆஸ்திரேலியாவோட மெயின் பவுலர்ஸ் யாருமே கிடையாது, மெயின் பிளேயர்ஸ் யாருமே இல்லை. இப்போ ரீசெண்டாக மேத்யூ ஷாட்டுக்கு வேறு இன்ஜூரி. ஸோ அதுக்கப்புறம் ஜேக் பிரேசர் மெக்கருக்கு தான் வந்திருக்கிறாப்ப. ஸோ அதனால் வந்து ஈஸியாக வின் பண்ணிடலாம் எனக்கு தெரியுது. மக்களே உங்கள் கருத்து என்ன கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.